இல்ல சித்தி, நான் பண்ணல. நிஜமா நான் இங்க ஊத்தல. இங்க பாரு செல்லம், தப்பு பண்ணா தப்பா ஒத்துக்கணும், அதுதான் நல்லது. தப்பு பண்ணிட்டு அதை மறைச்சா இன்னொரு தப்பு பண்றதுக்கு அது சமம். நீ உண்மையை சொன்னா சித்தி உன்னை திட்ட மாட்டேன். உண்மையை சொல்ல. சொல்லு ஸ்வேதா. அதான் நான் சொன்னேன்ல உன்னை திட்ட மாட்டேன்னு. அது மட்டும் இல்ல, நீ ஊத்திட்டு வரும்போது நான் அதை பார்த்துட்டேன். என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லு. ஆமாம் சித்தி, நான் தான் பூமிகாவோட டிராயிங்ல இங்க ஊத்துனேன். ஸ்வேதா, நீ குட் கேர்ள் தானே? நீயே அப்படி பண்ண. பூமிகா டிராயிங் பண்ணதுல நீ இங்கு ஊத்துனது தப்பு தானே? சரி, இப்போ உன்னோட டிராயிங் நீ ஆசை ஆசையா வரைஞ்சு வச்சிருக்க. அப்படி இருக்கும்போது நான் வந்து இதுல இங்கு ஊத்துனா உனக்கு எப்படி இருக்கும் சொல்லு? பூமிகா உன் தங்கச்சி தானே, அவளுக்கு ஒரு பிரச்சனைனா நீ தானே அவளை பாத்துக்கணும். அதை விட்டுட்டு நீயே அவளை தொந்தரவு பண்ணா எப்படி? இங்க பாரு ஸ்வேதா, உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு, நான் வாங்கி தரேன். அதே மாதிரி பூமிகா ஏதாவது தப்பு பண்ணா என்கிட்ட சொல்லு, அத நான் சரி பண்றேன். நீயும் என் பொண்ணுதான். சாரி சித்தி, இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஸ்வேதா, இப்பதான் நீ குட் கேர்ள். பூமிகா கூட நீ நட்பா பாசமா இருக்கணும். சரி, என்ன வரைஞ்சிருக்க? மயில் வரைஞ்சேன் சித்தி, நீங்களே பாருங்க. காட்டு. ஆஹா, என்னது இது? இந்த ராசாத்தி நம்ம பேத்தியையும் பேசியே மந்திரம் போட்டு மயக்கிடுவா போல இருக்கே. சூப்பரா வரைஞ்சிருக்கியே, இன்னும் முடிக்கலையா? சரி, சித்தி உனக்கு ஹெல்ப் பண்றேன். அங்க போய் உட்காரலாமா? வா. சரி, அந்த டார்க் ப்ளூ ஸ்கெட்ச் எடுத்துக்கோ. சரி, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். சரி, இந்த ஸ்கெட்சை வச்சு மயிலுக்கு இறகு வரையணும். சரியா? நீயே பண்ணு பாப்போம். ஆஹா, இந்த ராசாத்தி பேசி நடிச்சு என் பேத்திய கைக்குள்ள போட்டுப்பா போல இருக்கே. என் கைய வச்சு என் கண்ண குத்த பாக்குறா. இத சும்மாவே விடக்கூடாது. பாரு, இப்ப மயில் அழகா இருக்குல்ல? சாரி சித்தி, நான் இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க சித்தி. நான் உங்களை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். சாரி. என் செல்லம், சாரி கேக்குறீங்களா? இருக்கட்டும். சரி, இத கொண்டு போய் பாட்டி கிட்டயும் அம்மா கிட்டயும் காட்டு. தேங்க்ஸ் சித்தி.
என் குலசாமியே, நான் இப்ப பார்த்த என் கண்ணு முன்னாடி நடந்த காட்சி எல்லாமே நிஜமாகணும். தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னைக்கு குமரன் தான் சொந்த பொண்ணு மாதிரி பூமிகாவுக்கு பாடம் சொல்லி கொடுத்தான். ராசாத்தி ஸ்வேதாவுக்கு அறிவுரை சொல்லி அவளை சமாதானப்படுத்தி நல்வழிப்படுத்தினான். இது எல்லாம் உண்மையாகணும். நடக்கிறது எல்லாம் உனக்கு தெரியும். நீ பாத்துக்கிட்டு தானே இருக்க. நான் ஒன்னும் தப்பு பண்ணலன்னு என் மனசாட்சி சொல்லிக்கிட்டே இருக்க. கண்மணி குழந்தை இறந்து போயிடுச்சுன்னு நினைச்சுதான் ஒரு மாமியாரா இந்த பெரிய வீட்டு குடும்ப பொறுப்பை சுமந்துகிட்டு இருக்கிறவளா இந்த மாதிரி பண்ண. எனக்கு எப்படி தெரியும் அந்த குழந்தை ராசாத்தியோட மூச்சு காத்து பட்டதும் பொழைச்சு கொன்ன. நான் என்ன உன்ன மாதிரி கடவுளா? சராசரி மனுஷி தானே. இப்பவும் சொல்றேன், நான் தப்பு பண்ணல. எனக்கு என்னோட பேத்தி திரும்ப ஏன் பேத்தி ஆகணும். எனக்கு பூமிகா திரும்ப பூமிகா குமரன் கண்மணியோட பொண்ணுதான்னு அவங்களுக்கு தெரிய வைக்கணும். அதனால இந்த குடும்பத்துல எந்த குழப்பமும் சண்டை சச்சரவும் வரக்கூடாது. அத நீ பார்த்து எங்களுக்கு அருள் புரியணும். அதுக்கு நீதான் எங்களுக்கு அருள் புரியணும். அதுக்காக எனக்கு ராசாத்தியோட பொண்ணு பிடிக்காது, கண்மணியோட பொண்ணுதான் பிடிக்கும்னு சொல்ல வரல. ஆனா நிஜம் என்னவோ அது நடக்கணும். அந்த 2 பிள்ளைங்களும் அவங்க அம்மா கிட்ட போய் சேரணும். இதெல்லாம் சுமூகமா முடியணும். இதுக்கு நீதான் கூட இருந்து நடத்தி கொடுத்து அருள் புரியணும் தாயே. நான் சாமி கிட்ட வேண்டுனதெல்லாம் நீ கேட்டுட்டியா? அண்ணி, நீங்க வேண்டினதை பார்த்தேன். ஆனா என்ன வேண்டீங்கன்னு சரியா காதுல விழல. ஆனா அண்ணி, நீங்க என்ன வேண்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சொல்லட்டா? அண்ணி, பூமிகா இப்பெல்லாம் உங்க கூட பாசமா பழக மாட்டா. அதுக்காக சாமி கிட்ட வந்து அப்ளிகேஷன் போட்டுருக்கீங்க, அப்படித்தானே? அதுக்கு ஏன் அண்ணி கடவுள்கிட்ட அப்ளிகேஷன் போடுறீங்க? என்கிட்ட சொல்லியிருந்தா நானே ஐடியா கொடுத்துருப்பேன்ல. ஊர் முழுக்க கை நீட்டி கடன் வாங்கிட்டு இங்க வந்து மறைஞ்சிட்டு இருக்க. நீ எனக்கு ஐடியா கொடுக்கறியா? அட என்ன நீ இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க? நீங்க இருக்கும்போது யார் என்ன பண்ணிட முடியும்? அதே மாதிரி நான் இங்க இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி ஃபீலிங் எல்லாம் இருக்க கூடாது. என்ன பண்ணுமோ என்கிட்ட சொல்லுங்க. யாரு நீ? எனக்கு நல்லது பண்ணுவியா? அத நான் நம்பணும். என்னன்னு இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சொல்லுங்க, இப்ப என்ன பண்ணணும்? இப்பவே சொல்லுங்க. இனிமே நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்லி சாமி முன்னாடி சத்தியம் பண்ணிட்டு நீயும் உன் பொண்டாட்டியும் இந்த வீட்டை விட்டு போயிடணும். போயிடுவியா? சொல்லு. என்ன நீ முதலுக்கே மோசம் பண்றீங்க? எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கையே நீங்க தான். உங்களை விட்டு நாங்க எங்க போவோம்? இப்ப புரியுதுல்ல? உன்னால எனக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது. நானும் உன்கிட்ட கேட்கல. நீ உன் வேலை முடியற வரைக்கும் இங்க கொஞ்சம் அமைதியா இரு. உனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சதும் சத்தம் இல்லாம நீயும் உன் பொண்டாட்டியும் பொட்டியை கட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். சரி, ஓகே அண்ணி, விடுங்க விடுங்க. உங்களுக்கு ஐடியா கொடுக்கற அளவுக்கு எனக்கு அனுபவம் பத்தாது. நீங்களே யோசிச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. சந்தானம், நீ சத்தம் போட்டு பேசி எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்ணிடாத. பெரியப்பா, இது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இதுவா? ஐயோ, இது பேரு எனக்கு மறந்து போச்சேமா. நீயே சொல்லு பாப்போம். என்ன
பெரியப்பா, உங்களுக்கு இது கூட தெரியலையா? பிரிஞ்சால். ஓ, பிரிஞ்சாலா? சரி, பூமிகா செல்லம், இங்கிலீஷ்ல இதுக்கு பேரு பிரிஞ்சால், ஓகேவா? தமிழ்ல இதுக்கு பேரு என்ன சொல்லுங்க பாப்போம். மாட்டிக்கிட்டியா? பெரியப்பா, எனக்கு தெரியல பெரியப்பா, நீங்களே சொல்லுங்க. சரி, சொல்றேன். இதுக்கு பேரு தமிழ்ல கத்திரிக்காய். ஓகே, சாப்பிடு. இந்தாங்க. பெரியப்பா, அம்மா சொல்லிருக்காங்க, ஆனா எனக்கு தான் கத்திருக்கான்னு மறந்து போச்சு. அப்படியா? சரி சரி, சாப்பிடு சாப்பிடு. ரசதி, பொரியல் வைப்பா. நல்ல டேஸ்டா இருக்கா? மாமா உங்களுக்கு? இல்ல, எனக்கு போதும். இங்க பாத்தியா? பெரியப்பா, இது என்னன்னு சொல்லுங்க. அச்சச்சோ, இதுவும் எனக்கு தெரியலம்மா, நீங்களே சொல்லிருங்க. கேரட். கரெக்டா பெரியப்பா? கரெக்ட், சூப்பர், ஹை ஃபை. தமிழ்ல கேரட்டுக்கு என்ன பேர் பெரியப்பா? தமிழ்லயும் கேரட் தான். இல்ல, நான் நம்ப மாட்டேன். உங்களுக்கு தெரியல பெரியப்பா. அம்மா, என்ன அப்பாவும் பொண்ணு ரொம்ப சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க? டேய், நாங்க ஏதாவது பேசிப்போம், உனக்கு என்னடா? இல்ல குட்டிமா? ஆமா. பூமிகா, இப்படி பேசிக்கிட்டே இருந்தா எப்ப சாப்பிடுறது? காலையில ஸ்கூலுக்கு போகணும், பெரியப்பா வேலைக்கு போகணும். சீக்கிரம் சாப்பிடுங்க. அச்சச்சோ, டீச்சர் அம்மா சொல்லிட்டாங்க, உங்க சீக்கிரம் சாப்பிடலாம். அத்தை, சாப்பிடுங்க அத்தை. என்ன மரகதா, நானும் சாப்பிட உட்காந்துல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏதோ யோசிச்சுட்டே இருக்கியே, சாப்பிடு. அது ஒண்ணும் இல்லைங்க, பழசெல்லாம் நினைச்சு பார்த்தேன். என்ன மரகதம் சொல்ற? எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? நான் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கேன், நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட வந்த இடத்துல என்ன யோசனை? சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரூமுக்கு போய் சாவகாசமா யோசி. இப்ப சாப்பிடு மரகதா. போதுமா? சரி வாங்க, கை கழிக்கும். மாமா, நான் அவளை பாத்துக்கிறேன். சரி, பூமிகா குட்டி, பை, குட் நைட். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ் பெரியப்பா. ஓகே, பாத்து உட்காரு. நீ அங்க உட்காரு, நான் அப்புறமா கூட்டிட்டு போறேன். அத்தை, என்னத்தை பசிஞ்சிட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. எனக்கு போதும் ராசாத்தி. ராசாத்தி, இன்னைக்கு பூமிகாவை என் கூட படுக்க வச்சுக்கிட்டுமா? அவ புரண்டு புரண்டு படுப்பா. அது மட்டும் இல்லாம தொண்ணு தொண்ணு பேசிக்கிட்டே இருப்பா. உங்களுக்கு தொந்தரவா இருக்கும். பரவாயில்ல ராசாத்தி, இருக்கட்டும், நான் கூட்டிட்டு போறேன்.
சரிங்க அத்தை. பூமிகா செல்லம், இன்னைக்கு பாட்டி கூட தான் நீ தூங்க போற. இன்னைக்கு உனக்கு பாட்டி நிறைய கதை சொல்றேன். சரி பாட்டி. பாட்டி கதை சொல்லுங்க பாட்டி. கதையா? ஒரு ஊர்ல தெனாலிராமன் ஒருத்தன் இருந்தான். அந்த ஊரு ராஜா ஊர்ல யாரெல்லாம் புத்திசாலின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லாரையும் அரண்மனைக்கு வர வச்சு ஆளுக்கு ஒரு பூனைக்குட்டி கொடுத்தாரு. பூனைக்குட்டியா? எதுக்கு பாட்டி? சொல்றேன் கேளு. 3 மாசம் கழிச்சு அரண்மனைக்கு வந்து பூனைய காட்டணும். யாரோட பூனை தனித்துவமா இருக்கோ அவங்கதான் புத்திசாலின்னு ராஜா சொன்னாரு. தனித்துவம்னா என்ன பாட்டி? தனித்துவம்னா ஸ்பெஷல் டேலண்ட். 3 மாசம் கழிச்சு எல்லாரும் பூனைய கொண்டு வந்து ராஜா கிட்ட காட்டினாங்க. எல்லாரோட பூனையும் நல்ல கொழு கொழுன்னு இருந்துச்சு. பத்தாததுக்கு ஒவ்வொரு பூனையும் பேசுறது, ஆடுறது அப்படின்னு தனித்தனி டேலண்டோட இருந்துச்சு. ஆனா தெனாலிராமன் பூனை மட்டும் எலும்பும் தோலுமா இருந்துச்சு. ஏன் பாட்டி? சொல்றேன். அத பார்த்த ராஜா டென்ஷன் ஆயிட்டாரு. அப்பனா தெனாலிராமன் பூனைக்கு சாப்பாடே கொடுக்கலையா? கேளு, இனிமேதான் கதையே சூப்பரா இருக்கும். தெனாலிராமனோட பூனைய பார்த்து கோபப்பட்ட ராஜா, உன் பூனையே இவ்ளோ மெலிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டு திட்டினாரு. சரி, உன் பூனைக்கு என்ன திறமை இருக்குன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த தெனாலிராமன், என் பூனை பாலே குடிக்காதுன்னு சொன்னான். எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. ஆமா பாட்டி, பூனைனா பால் குடிக்குமே. எல்லா பூனையும் பால் குடிக்கும். ஆனா தெனாலிராமன் அப்படி சொன்னதுனால ராஜா அவன்கிட்ட சொன்னாரு, உன் பூனை மட்டும் பால் குடிச்சது உன்னை சிறையில அடைச்சிருவேன்னு சொன்னாரு. தெனாலிராமனும் தயார்னு சொன்னான். அவனோட பூனை முன்னாடி பாலை வச்சாங்க. அந்த பூனை பாலை பார்த்ததும் தூரமா ஓடி போயிடுச்சு. எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. அப்புறம் ராஜா தெனாலிராமன் தான் புத்திசாலின்னு அறிவிச்சாரு. முடியலையா? அது எப்படி பாட்டி பூனை பால் குடிக்காம இருக்கும்? பூனைக்கு தினமும் பாலை கொதிக்க கொதிக்க கொண்டு போய் வச்சான் தெனாலிராமன். பூனை பாலை குடிக்க போய் நாக்கு சுட்டு சுட்டு அப்புறம் பாலை வச்சாலே கிட்ட வராம போயிடுச்சு. பாட்டி, இந்த கதை போர் பாட்டி. எனக்கு பிடிச்ச டோரா புஜ்ஜி, மோட்டு பட்லு கதை சொல்லுங்க பாட்டி. அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா செல்லம். சரி, இன்னொரு கதை சொல்றேன். அது இதை விட சூப்பரா இருக்கும். கேக்குறியா? ஆஹா, இன்னொரு கதையா? அநேகமா விக்ரமாதித்த வேதாளம் கதையா தான் இருக்கும். இந்த கதை எவ்வளவு நேரம் போகுமோ? இன்னைக்கு நமக்கு சிவராத்திரி தான். பாட்டி, நான் ஒரு பாட்டு பாடுறேன், அப்புறமா கதை சொல்லுங்க. சரிடா செல்லம், பாடு. தோசை அம்மா தோசை, இது அம்மா சுட்ட தோசை. ஸ்வேதா, ஸ்வேதா குட்டி, என்ன தூக்கம் வரலையா?
அப்படி என்ன பெரிய மனுஷியாட்டம் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? பாட்டி, எனக்கு அந்த பூமிகாவை சுத்தமா பிடிக்கவே இல்ல பாட்டி. அவளை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. சரியா சொன்னடி என் செல்லம். அந்த கோவத்தை அப்படியே உள்ளுக்குள்ள வச்சு அந்த பூமிகாவை டார்ச்சர் பண்ணு. அப்பதான் நாம நினைச்சத சாதிக்க முடியும். இன்னைக்கு பூமிகா வரைஞ்ச டிராயிங்ல நான் இன்னைக்கு இங்க ஊத்திட்டேன். அவ நல்லா எழுதிட்டா. சூப்பர். இதே மாதிரி தான் பண்ணணும். அவ அழுது அழுது இந்த ஸ்கூலும் வேண்டாம் இந்த வீடும் வேண்டாம்னு சொல்லணும். அவ அம்மாவை கூட்டிட்டு இந்த ஊரை விட்டே ஓடிடணும். பாட்டி, எனக்கு அந்த பூமிகாவை தான் பிடிக்கல. ஆனா எங்க சித்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும்.